எல்லா புகழும் இறைவனுக்கு. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், கரகாட்டக்காரன் நினைக்கிறேன், அந்த படத்தில் தான் சொல்லுவார், ஏன்டா நீங்கள் மட்டும்தான் பிறந்தீங்களாடா, வேறு யாருமே பிறக்கவே இல்லையா, அது என்னடா 35 வயசுக்கு மேலே போங்கடானா அதுவும் போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர்களை வந்துட்டு கலாய்ச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வச்சு செஞ்ச ஒரு ஆள் கவுண்டமணி தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சிரிப்பு அப்படின்னா, உலகத்திலேயே இந்த ஆள் தான் ஒருத்தன் பிறந்த மாதிரி கலவரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க சோஷியல் மீடியாவில். கோட் அண்ட் விஜய் இதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ ஒரு அப்டேட்டாக 6 மணிக்கு, நாளைக்கு ஒரு அப்டேட் 6 மணிக்கு கொடுக்குறாங்களாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. தூக்கம் கெடுத்துக்கிட்டு இவனுங்களால் வந்துட்டு இவனுங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வெளிநாடு டூர் போகிறதுக்கும் சொந்தமாக தீவு வாங்கி போடுறதுக்கும் விலை உயர்ந்த கார்கள் BMW, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரியான கார்களை வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கிறதுக்கும் இவனுங்க சம்பாதிக்கிறதுக்கு வீணாக போன அந்த ரசிகர்கள் கம்முநாட்டி பசங்க இருக்கிறானுங்களே, இவனுங்க அறிவுங்கிற இவனுங்க வீட்டில் 3 வேளையும் சோறு தான் திங்கிறானுங்களா, இவங்க வீட்லேயும் 3 வேளையும் சோறு தான் ஆக்குறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு இவன் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு அவன் கோடியாக சம்பாரித்து அவன் குடும்பத்துக்கு சம்பாரித்து வைக்க போகிறான். அவன் நினச்சா கப்பலில் போவான், நினச்சா விமானத்தில் போவான், நினச்சா இங்கேருந்து கார் ஓட்டிக்கிட்டே போவான். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான கார்லாம் வச்சுருக்கிறானுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடியாக சம்பாதிக்க இந்த ரசிகர்கள் கம்முநாட்டிங்க இருந்துக்கிட்டு என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. 12 மணிக்கு ஒரு அப்டேட் வைக்கிறாங்களாம். இவனுக்கு எந்த அளவுக்கு கிறுக்கனாக இருந்தான்னா அவன் ராத்திரி 12 மணிக்கு நான் அப்டேட் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவான். இது போக இப்போ ஒரு 6 மணிக்கா 4 மணிக்கு ஒரு அப்டேட், நாளைக்கு மறுநாள் ஒரு 6 மணிக்கு ஒரு அப்டேட்டா. எந்த அளவுக்கு மடையானா வந்துட்டு ஆக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசை செலவு பண்ணிக்கிட்டு இவனுங்களே சூனியம் வச்சுட்டு இருக்கிறானுங்க. இது படத்தை பற்றின ஒரு தகவல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் நான். ஒரு சில டியூன்கள், அதாவது இவனுங்க ரசனையை பற்றி சொல்கிறதுக்காக வரேன். இவனை தலைமையே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அப்புறம் இந்த அணில் குஞ்சங்கள் எல்லாத்தையும் என்னத்தை சொல்ல முடியும். ஒரு 5-6 டியூன் போட்டு யுவன் வந்துட்டு அனுப்பியிருக்கிறாரு ஐயா தளபதிக்கு. தளபதி வந்துட்டு அதில் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்த அந்த டியூன் தான் இதுக்கு முன்னே வெளியே வந்த ஃபஸ்ட்டு சிங்கிள். அந்த மாதிரி ஒஸ்டான ஒரு பாட்டு விஜயோடைய கரியர்லேயே நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து வெளியே வந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்னே சொல்லலாம். என்னடா இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, பாட்டு நல்லா இல்லையாடான்னா ஒரு 4 நாள் கழிச்சு போதை தெளிஞ்ச மாதிரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, கேட்ட உடனே நல்லா இருக்கு என்னத்தையா சொல்லி ஆகணும் இல்லையா. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா சீனியர் அணில், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ஜூனியர் அணில் கேவலமாக பேசிடுவானுங்க. ஜூனியர் அணில் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா சீனியர் அணில் என்னடா உனக்கு ரசனைன்னு கேட்டுருவான். ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்களை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்பந்தோப்பு. அப்போ வந்துட்டு அந்த வேப்பந்தோப்பில் நாங்கள் கிராஸ் பண்ணி போவோம் அந்த பக்கமாக. அப்போ என்ன பண்ணுவோம், திடீர்னு போய் கிளாஸில் போய் உட்காந்து, நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா வேப்ப மரத்தில் வந்து மேலேருந்து ஒரு பேய் ஒன்று உட்காந்துட்டு கல்லால் அடிச்சிச்சிரா என்ன அப்படிமா. அப்படியா, எங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து காட்டு அப்படிமா. நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு சும்மாவாவது 2 கிளையை காமிச்சிட்டு, அங்கே போகிறோம் அந்த 2 கிளையை போகிறோம், அந்த 2 கிளைக்கு நடுவில் இந்த பக்கம் ஒரு கிளை வருதா, ஆமாண்டா இந்த பக்கம் கிளை வருதா, அதுக்கு நடுவில் போகிறான் 2 காலையும் விரித்து போட்டுக்கிட்டு முடியெல்லாம் பரப்பி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு பாரா அப்படிமா. அவன் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்பான், இங்கேயே அங்கெல்லாம் தேடி பார்ப்பான். தேடி பார்த்துட்டு எங்கே நம்ம வந்துட்டு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா கிளாஸில் வந்து ஓட்டு வாங்கிலோ, ஆமாண்டா என்னடா கண்ணுலாம் இவ்வளோ சிகப்பாக இருக்குது அப்படிமா. அவன் பறக்கிற காக்காவுக்கு வெள்ளை ரெக்கை இருக்குன்னா குட்டி காக்காவும் சேர்ந்து பறக்குதுன்னு சொல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி இவன் எங்கே நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு அது ஒரு வெக்கை கடை போயிருமான்ட்டு, கண்ணு என்னடா இவ்வளோ சிகப்பாக இருக்குது, அம்மா பயமாக இருக்குடா அப்படின்ட்டு இவன் ஓடி போயிட்டு இவன் 10 பேரை ஊசி போடுவான். கிட்டத்தட்ட அந்த கதை தான். அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா படும் மொக்கப்பாட்டு. அந்த பாட்டை தூக்கி வச்சுக்கிட்டு 2 நாளாக தூக்கிட்டு சுமந்து பார்த்தாங்க. போகிற இடமெல்லாம் செருப்படி, போகிற இடமெல்லாம் தொடப்பாடி, போகிற இடமெல்லாம் சாணி அடிக்க ஆரம்பித்தாங்க. ரைட்டு, நம்ம பேசாமல் வந்து இந்த பாட்டு சுமாராக இருக்குன்னு சொல்லிடலான்ட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் இறங்கி வந்தானுங்க. ஆமாங்க இந்த பாட்டு சுமாராக தான் இருக்குது. அடுத்த பாட்டு தளபதி பாருங்க, தளபதி யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு 45 வருஷத்துக்கு முன்னே சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாங்க. இந்த படத்தை பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ராத்திரியில் தூங்கவே முடியாது. ஏன்டா தவகா கத்துற மாதிரி பக்கத்தில் இந்த குட்டைங்களில் பக்கத்து கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டைங்களுக்கு பக்கத்தில்
தூங்க முடியாது. ராத்திரி பூரா இந்த தவக்கலை கரெக்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். இது அப்படிதான் இருக்கும் போல். அவன் சொல்லுவான், தூங்கவே முடியாது, பாட்டு பாடுறான், வேற லெவலில் இருக்கும். யுவன் வந்துட்டு அப்படியே நெருப்பாக வந்துட்டு அக்னி குழம்பா வந்துட்டு அப்படியே பொங்கியிருப்பார். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தளபதி வேற லெவலில் பாடியிருப்பார். இந்த பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் புதுசாக எழுதுறாரு, விவேகா என்பது தலைவர் பேர். அவர் தான் விஜய் பாட்டு எழுதிட்டு இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ருன்னு வார்த்தைங்கள்லாம் விட்டு எரிஞ்சிருப்பாரு. சர்ரா வந்ததுக்கப்புறம் பார்த்து போட்டான்னு பார்த்தோம்னா அது இதை விட பெரிய மொக்கையாக இருக்க போகுது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட காமெடி கூத்தெல்லாம் போயிட்டு இருக்குது. நாளைக்கு வந்துட்டு இந்த படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் வெளியிடுறாங்களாம். இந்த பாட்டோடைய முதல் டியூனை வந்துட்டு ஐயா மதிப்பிற்குரிய தளபதி தான் தேர்வு பண்ணார் அப்படின்னு நினைக்கும் போதே படும் பாடாவதி கேவலமாக இருக்கு. இதோட டியூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா, தளபதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். அவர் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாராம். டியூனை செலக்ட் பண்ணி அனுப்புனதுக்கே அங்கே வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஈரசாக்கு போத்தி. அடுத்தது டீசர் ட்ரெய்லர்லாம் இவர் தான் செலக்ட் பண்ணி அனுப்புவாராம். அதை வந்துட்டு இவனுங்க வழக்கம் போல் ஓஹோ ஆஹா நல்லா இருக்குது, இப்படி ஒரு ட்ரெய்லரை இப்படி ஒரு பாடலை வந்து நாங்கள் ஹாலிவுட் படங்களில் கூட பார்த்தது கிடையாது. நீ எங்கே ஹாலிவுட் படத்தை பார்க்குற? எவனாவது டப்பிங் பண்ணி அனுப்பி வச்சான்னா அதை திருட்டு டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். இவன் சொல்லுவான் உட்காந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டையும் சரி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரும் சரி என் வயசுக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ இதுக்கு முன்னே நீ படமே பார்க்கலடா, நீ நல்ல படம்னு ஒரு சில 4 படங்கள் இருக்குது, அந்த படத்தை போய் பாருங்க. இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, சூர்யாவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, இப்படியே முட்டு கொடுத்து கூணா போறீங்க ஒரு நாளைக்கு. இல்லைனா எனக்கு என்ன ஒரு வேதனை கொடுமைன்னா, நைட்டு 12 மணிக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்களாம். இவனுங்க மூச்சிட்டு இருந்து அதை ட்ரெண்டிங் பண்ணணுமா. அமௌண்ட் கொடுத்தா ரைட்டு, நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அமௌண்ட் வாங்கி தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு பொய்யான விஷயத்த, ஒரு தவறான விஷயத்த வந்துட்டு ஏன் பண்ணணும்? ஏன் பொதுமக்களை போட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. இந்த உலகத்தில் யார் தான் பிறக்கலாம்? எல்லாம் தான் பிறக்கிறான், எல்லாம் தான் சாவுறான். எல்லாருக்கும் வந்துட்டு அப்படியே பொதுக்குன்னு வானத்துல இருந்து கீழே குதிக்கிறானுங்க. இவனுங்க மட்டும் என்னமோ அதிசயமாக பிறந்துட்டானுங்களாம். 12 மணிக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்களாம் அந்த கோட் படத்துல இருந்து. போராத்துக்கு இப்போ 6 மணிக்கு ஒரு அப்டேட்னா, இதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6 மணிக்கு ஒரு அப்டேட். இவர் 50 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இந்த 50 வயசுக்காக ஒரு ஆந்தம் ரெடி பண்ணியிருக்கிறாங்களாம். ஏன்டா 50 வயசு 40 வயசு 30 வயசு 60 வயசு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 60 75 வயசு ஆகிக்கிட்டு தான்டா போட போகுது. இதுக்கெல்லாம் என்னடா ஆந்தம்? யாருக்குடா வயசாகலை? யாருக்கு வயசாகலை? எல்லாருக்கும் தான் வயசாகுது. இவனுங்க மட்டும்தான் கவுண்டமணி கேட்ட மாதிரி தான், இவனுங்க மட்டும்தான் பிறந்தானுங்களா? இவனுங்க மட்டும்தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு வாழணுமா, அது தகுதி இருக்கா? எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமாக நடந்துக்கணும். இந்த சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமாக கேடுகட்டத்தனமாக நடந்துக்கிறானுங்க. ரசிகர்களை ஒரு மண்ணாக கூட மதிக்கிறது கிடையாது, ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது. அவன் இருக்கிற காசுக்கு 200 300 ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு உட்காந்துருக்கணும் இவனுங்களை கொண்டு ட்ரெண்டிங்கில் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பொழப்பெல்லாம் பண்ணுறதோட போயிட்டு விவேக் சொல்கிற மாதிரி எங்கேயாவது கேரளாவுக்கு அடிமாடா போங்கடா. அவன் பிறந்தனால அவன் கொண்டாடுறான், அவன் பிறந்த நாளைக்கு அவன் பாட்டு வெளியிடுறான், ஏன் அதை கண்டுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க? ஸோ நாளைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுப்பா, அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் தான் தெரியும். வச்சு செய்ய போகிறானுங்க நாளைக்கு அந்த பாட்டு. நிச்சயமாக அந்த பாட்டு நல்லா இருக்காது. ஏன்னா இவனுடைய மார்க்கெட் எப்போ போயிடுச்சு. காதல் கொண்டேன், யாரடி நிம்மோகினி, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண நம்ம செல்வராகவனுடைய தனுஷோடைய படங்களை பண்ண யுவன் சங்கர் ராஜாவா இது? என்ன மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்தாரு அந்த காலத்தில். இப்போ பாருங்கள், ஒரு பாட்டு ஒரு படத்துக்கு. இவர் நிச்சயமாக அடுத்த பாட்டு ஹிட் பாடலாம் கிடையாது. அது அடுத்து வர்றது டூயட்டோ இல்லை வந்துட்டு ஹீரோவுக்கு முட்டு கொடுத்து, ஏன்னா அரசியலுக்கு வர போகிறாராம். எவன் பாட்டு எழுதியிருக்கான்னு தெரியல, எவனா முட்டு கொடுத்து தான் எழுதியிருப்பான். ஸோ அந்த மாதிரி பாட்டு தான் நாளைக்கு வரும். நாளைக்கு இருக்க சம்பவம் நாளைக்கு வச்சு செஞ்சு அனுப்புவோம் அந்த பாட்டு. அதில் மாற்றமே கிடையாது. எவன் பாட்டு எழுத போகிறான்னு தெரியல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு. ஸோ நாளைக்கு தரமான சம்பவம் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறது, விஜயகாந்த் மறுபடியும் தத்ரூபமாக காமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயத்துக்காக தான் இந்த படத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பில் நான் இருக்கிறேன். நிச்சயமாக நாளைக்கு செகண்ட் சிங்கிள் வச்சு செய்கிறது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.